வணக்கம் யோசினா நாங்கள் ஸ்பூக்கி ரோல் இன்றைக்கி என்ன கேம் விளாட போகிறோம் அப்படின்னா வேர்ல்டு கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் 3 தான் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். அதுவும் இந்த மாதிரி 10 ஓவர் மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். அது மாதிரி இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து தான் பார்த்தீங்கன்னா விளாட போகிறோம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் தான் பார்த்தீங்கன்னா மேட்ச்சு. ஓகேங்க. இப்போ டாஸ் தோற்றதுனால பார்த்தீங்கன்னா பவுலிங் தான் போட்டாகணும். நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி வேணால் டீம் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேங்க, லோடிங் ஆகிட்டு இருக்குங்க, வந்துருச்சுங்க. எப்படி தான் வேணால் நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஃபீல்டிங் பண்ணி ஆகணும். ஓகே, வேணால் பவுலிங் போட்டுடலாம், தரமாக பார்த்தீங்கன்னா பவுலிங் போடலாம். இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா 100 ரனுக்குள்ள வேணால் முடிக்க பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா தான் பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுவாப்பில். தரமாக பார்த்தீங்கன்னா போட போகிறோம். போடு அப்படியே பால் விக்கெட்டு சூப்பருங்க. முதல்ல வேணா விக்கெட்டை தூக்கியாச்சு. ஃபஸ்ட்டு பாலே வேணா விக்கெட்டுங்க சூப்பருங்க. 2வது பால் வேணா போட்டுடலாம். தரமாக பார்த்தீங்கன்னா போடுறோம். 2வது பால் தூக்கி அடிச்சிருக்காரு. போகுமா 6 போயிடுச்சுங்க. என்னங்க 2வது பால் 6 அடிச்சிட்டான். விடக்கூடாதுங்க, ஃபீல்டிங்கை மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ பாருங்கள் போடுறேன் பாருங்கள். இந்த பால் வேணா விக்கெட் எடுத்தே ஆகணும். போடு ஹர்திக்கு. அவ்வளோதான், விக்கெட் விழுந்துருச்சு. 2வது பால் விக்கெட்டு சூப்பருங்க. ஓகே, 3வது பால் வேணா போடலாம். இந்த டைம் வேணா பவுன்சர் போடலாங்க. அவ்வளோதான், பவுன்சரை போட்டாச்சு. மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒய்டா? என்னங்க ஒய்டு போட்டு விட்டோம். சரி பரவாயில்லைங்க, திரும்பி போடுவோம். தரமாக பவுலிங் போடுறோம், விக்கெட் தூக்குறோம். அவ்வளோதான் போய் நம்ம இருக்குது. அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாம் என்ன மறக்காமல் அந்த கீழே லைக் பட்டன் ஒன்று இருக்கும், லைக் பற்றி நான் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணினா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட் ஆகுங்க. லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் பால் பண்ண தரமாக போடலாம். ஓகே, தூக்கி அடிச்சிருக்காரு. இந்த பால் 6 தாங்க. தரமாக இன்னும் 6 பண்ண அடிச்சிருக்காரு. இந்த ஓவரில் 2வது 6ங்க இது. ஹர்திக் பாண்டியா தைரியமாக போடுவாங்க. இந்த பால் தரமாக போடுறோம். இந்த பால் தூக்கி அடிச்சிருக்காரு. இதுவும் 6ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாங்க, 6ங்க. ஓகேங்க, அடுத்த ஓவர் வேணா யாருக்கு போட வைக்கலாம்? பும்ரா போட்டுங்க. பும்ரா போட்டால் தரமாக இருக்கும். பும்ரா போடுங்க. பாருங்க, பும்ரா வச்சு விக்கெட் எடுக்கிறேன் பாருங்க. அவ்வளோதாங்க. ஜஸ்ட்டு மிஸ், ஒரு நூலில் மிஸ் ஆயிடுச்சு. பும்ரா தரமாக போடுங்க. அவ்வளோதாங்க, விக்கெட்டுங்க. பும்ரா போட்டு விக்கெட் விழுகாமல் இருக்குமா? டக் அவுட்டு. வெளியே கிளம்புங்க. அவ்வளோதான். மறுபடியும் வேணா பும்ரா வச்சு விக்கெட் போட போகிறோம். இன்னொரு விக்கெட்டு. சூப்பரு. 10 ஓவர் மேட்ச்சை 2 ஓவரில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. பும்ரா இன்னொரு விக்கெட் எடுத்தால் ஹேட்ரிக்கு. முடிங்க. இன்னொரு விக்கெட் எடுக்க பார்ப்போங்க. தூக்கி அடிச்சிட்டாருங்க. ஐயோ, 4 போயிடுமே. 2 விக்கெட்டுங்க கண்டினியூஸாக. அதுக்குள்ளே பாருங்க 4 விக்கெட் விழுந்துருச்சு இங்கிலாந்துக்கு. இங்கிலாந்து கொஞ்சம் திணற ஆரம்பிச்சிருப்பாங்க இந்த பட்சத்தில். நம்மள போடுவோம். விக்கெட்டு சூப்பரு. சென்ட்ரு போல்டு தெரிச்சிருச்சுங்க. ஸ்டெம்ப்பு தெரிச்சிருச்சு. இன்னொரு விக்கெட் எடுக்க முடியுமா பும்ரானால? தூக்கி அடிச்சிருக்காரு. விக்கெட்டு சூப்பரு. 4 விக்கெட் இந்த ஓவரில். 4 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருக்காரு பும்ரா. சூப்பர் பும்ரா. அடுத்து யாரை போட வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிராஜை போட வைக்கலாம். டிஎஸ்பி சிராஜ். இந்த டைம் விக்கெட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, டொக்கு வச்சுட்டாருங்க. 4 போயிருமோ? ஆமாங்க, 4. இவன் 4 போயிடுச்சு. அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம தினமும் நிறைய வீடியோ பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில். இந்த பால் 6 நினைக்கிறேன். இல்லை 4ன்னு நினைக்கிறேங்க. 4 தான். ஹைட்டாக போகிறான்னு 6 போகிற மாதிரி இருக்குது. ஓகே, மறுபடியும் கொஞ்சம் கீழே இறக்கி போடலாங்க. ஒரு பவுன்சர் போட பார்ப்போம். டைம் ஒயிட் போயிடக்கூடாது. ஏன் பவுன்ஸ் போட தூக்கி அடிக்கிறாரு. இந்த டைம் 4. கண்டினியூஸாக நான் 3 4 போயிருக்கு. இந்த டைம் ஸ்லோயர் ரன்ஸ் போடலாங்க. விக்கெட் விழுக கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதை விழுந்துருச்சு. சூப்பர். இன்னொரு விக்கெட் நம்ம கழட்டுருச்சு. 7 விக்கெட் கழட்டிட்டோம் இங்கிலாந்துக்கு. 35க்கு 7 விக்கெட் போயிருக்கு இங்கிலாந்து. தூக்கி அடிச்சிருக்காரு. 4 போகுமா? 4 போயிடுச்சுங்க. இங்கிலாந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கொண்டு வரணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. பட் ரொம்ப கஷ்டங்க. 7 விக்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலையே. இன்னொரு பவுலிங் பண்ண போடலாம். இன்னொரு விக்கெட்டுங்க. சூப்பருங்க. சென்ட்ரு ஸ்டெம்ப்பு தெரிச்சிருச்சு. சென்ட்ரான் ஸ்டெம்ப்பு பார்த்தீங்கன்னா பறந்துருச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நான் குல்தீப் யாதவ் ஸ்பின்னரை உள்ளே கொண்டு வந்திருக்கோம். அதில் ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இங்கிலாந்து இருக்காங்க. 39 ரனுக்கு 8 விக்கெட் போயிடுச்சு. டொக்கு வச்சுருக்காங்க. ஒரு ரன் 2 ரன் கிடைக்குமா? ஏன்னா இங்கேக்குள்ள 2 ரன்னு அசால்ட்டாக போட்டு ஸ்டெம்ப் அவுட் பண்ணியிருக்கலாமே. ரன் அவுட் பண்ணியிருக்கலாமே. 2 ரன் விட்டாருங்க. சரி பரவாயில்ல, விடுங்க. மறுபடியும் ஸ்பின்னை இறக்குவோம். இந்த டைம் சைடில் அடிச்சிருக்காரு. அது ஒரு 4 போகுங்க. 4 போயிடுச்சு.
என்னங்க 4 போயிட்டே இருக்கு. ரொம்ப பாவங்க இங்கிலாந்து 45க்கு 8 பேர் அவுட் ஆயிட்டாங்க. பும்ரா தாங்க 4 விக்கெட் தரமா தூக்குனாப்புல. இந்த ஓவர்ல மேட்ச முடிக்க பார்ப்பாரு குல்தீப் யாதவ். ஆனா, அந்த மாரி நடக்கிற மாரி எதுவும் தெரியல. ஒரு ரன் ஓடிக்கிட்டே தான் இருக்காய்ங்க. ஓகே, மறுபடியும் ஒரு கொஞ்சம் முன்னாடி போட்டு பார்ப்போம். குல்தீப் யாதவ வச்சு. இப்ப கண்டிப்பா விக்கெட் விழுக நெறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஆனா சென்டரா போறப்ப தூக்கி அடிக்க பார்ப்பாய்ங்க. இன்னும் தூக்கி அடிக்கல. டேய் என்னடா! தூக்கி அடிப்பீங்க தானே எப்பயும். ஏங்க எப்பயுமே சென்டரா போடுறப்ப 6 அடிக்க ட்ரை பண்ணுவாய்ங்க. இந்த டைம் 6 அடிக்கவே ட்ரை பண்ணல. 2, 2 ரன் வேற ஓடிடுறாய்ங்கங்க. என்ன பண்ண போறோமோ! போடு குல்தீப் யாதவ. விக்கெட்டா? இல்ல. ஏங்க விக்கெட்டே விழுக மாட்டேதுங்க. ஸ்பின்னர போட வச்சா. இங்க பாருங்க விக்கெட்டே விழுகல. கடைசி பாலாவது விக்கெட் விழுகுமா? வாய்ப்பு இல்லன்னு தாங்க நான் நெனைக்கிறேன். 50 ரன் வந்துருச்சுங்க. இங்கிலாந்துக்கு எப்படியோ திணறி வந்துருச்சு ஒரு 50 ரன். இன்னொரு டைம் போடுவோம். இப்பயா தூக்கி வைக்க ட்ரை பண்ணாய்ங்களா? இல்ல. மறுபடியும் 2 ரன்னுங்க. இல்ல 1 ரன் தான் 1 ரன் தான். 4 ஓவர் முடிவுல 51க்கு 8ங்க. 12 ரன் குடுத்துருக்காருங்க குல்தீப் யாதவ். மறுபடியும் வேற பும்ரா வச்சு போட போறேன். இல்லங்க இந்த டைம் ஹர்ஷ்தீப்ப போட வைக்கலாங்க. ஹர்ஷ்தீப் சிங் அவர போட வைப்போம். முதல் பந்து. இது டொக்கு. ஏன் சைடுல டொக்கு வச்சு ரன் ஓடிக்கிட்டே இருக்காய்ங்க. இந்த டைம் விடக்கூடாதுங்க. இந்த டைம் விக்கெட் கழட்டுறோங்க. அவ்வளோதான் ஹர்ஷ்தீப் சிங் விக்கெட். இல்லங்க. அடேய் என்னடா விக்கெட்டே விழுக மாட்டுது. இங்கிலாந்து கொஞ்சம் பொறுமையா தான் ஆடுவாங்க. எனக்கு வந்து அவங்க கையில வந்து 2 விக்கெட் தான் இருக்கு. விக்கெட் நம்ம தான் எடுக்கணும். ஜஸ்ட் மிஸ்ஸுங்க மறுபடியும். கொஞ்சம் இங்கிட்டு போட்டிருந்தாலும் விக்கெட் விழுந்திருக்கும். ஓகே அப்படியே ட்ரை பண்ணுவோம். விக்கெட் எடுக்கணுங்க. எப்படியாவது எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்சை வேற முடிக்கணும். விக்கெட்டே விழுக மாட்டுதுங்க. இவனுங்க தூக்கி அடிக்க மாட்றானுங்க. ஓ காட். விக்கெட் எடுக்கணும் எப்படியாவது விக்கெட் எடுத்துடணும். ஓகே சென்டரா போட்டிருக்கேன். விக்கெட் இல்லைங்க. எங்கள் பவுலிங்கை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். இப்போ போகிற நம்ம கண்டிப்பாக விக்கெட் விழுகும் பாருங்க. இதை விழுந்துருச்சுல எப்படி தூக்கின பார்த்தீங்கன்னா விக்கெட்டை தரமாக தூக்கி விட்டு வந்தீங்களா அவ்வளோதாங்க. கடைசி விக்கெட்டுங்க. இப்போ வந்து யார் போட போகிறா அப்படின்னா பும்ரா தான் போட போகிறாரு. அவர் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. 4 ரன் கொடுத்து 4 விக்கெட்டுங்க. சூப்பருங்க பும்ரா வந்தாலும் 6ங்க. அப்படி 60 ரன் வந்துருச்சு இங்கிலாந்துக்கு. விக்கெட் எடுக்கணும் எப்படியாவது விக்கெட் கழட்டி விட்டுறணும் அவங்களுக்கு. பும்ரா விக்கெட் எடுங்க. அவ்வளோதாங்க முடிஞ்சுங்க. ஆல் அவுட்டுங்க. 60 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆகிட்டாங்க இங்கிலாந்து. நமக்கு தேவை ரன் எவ்வளோ போயின்னா 61 ரன் தான் தேவைப்படுது. அபிஷேக் சர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஓப்பன் பண்ணுவாங்க. முதல் பந்தய தூக்கி அடிச்சிருக்காரு. 4. ஏங்க 60 பால் 61 ரன்னுங்க. ஈஸியாக ஜெயிச்சிடலாங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் நம்ம சேனல் அப்படின்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்க முடியும். தினமும் ஒரு ஃபன்னி வீடியோ பற்றி நான் போட்டே தான் இருப்போம். கேம் சீரிஸில் நல்லா ஃபன்னியாக போய் நான் போடுவோம். அடுத்த பால் வந்து நான் போட பாருங்க 6 போயிடுச்சு. அடுத்து இன்னொரு பால் போடுறாரு. அதை போய் நான் தூக்கி அடிச்சிருக்கேன். ஒரு 4 போகுங்க. அபிஷேக் சர்மா இங்கே பயங்கரமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. 3 பாலில் 14 ரன் அடிச்சிருக்காரு. 6 ட்ரை பண்ணலாங்க. அவுட்டுங்க. ஐயோ தேவையில்லாமல் இந்த ஷாட் ட்ரை பண்ணிட்டேங்க. அவுட் ஆகிட்டேங்க அபிஷேக் சர்மா. இப்போ ருத்ராஜ் கைக்கோடு உள்ள வருவாருங்க. அவ்வளோதாங்க. ருத்ராஜ் வச்சு இங்கே மேட்சை முடிச்சிடலாங்க. ஒரு 6ஆ? எஸ் 6. விக்கெட் விழுந்தால் அந்த பக்கம் 6 போகிறது மட்டும் கம்மியாகாதுங்க. இன்னும் 6 வந்திருக்கு. இன்னும் 6 ட்ரை பண்ணலாம். 6 போகுமா? 6ன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் 6 தாங்க. மொதல் ஓவரில் 26 ரன் அடிச்சிருக்கோம். ஒரு விக்கெட் லாஸ் பண்ணி. சஞ்சு சாம்சன் வருவார். மிஸ் ஆயிடுச்சுங்க. ஒய்டா தெரிஞ்சு ஒய்டு தான் நினைக்கிறேன். ஓகே ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்டில் ஒரு பவுல் அடிக்க பார்க்கலாம். ஸ்ட்ரைட் ஆன் த கிரவுண்டு. அவ்வளோதாங்க தூக்கி அடித்தாச்சு. 4ங்க. பொறுமையாக ஆடலாங்க. அவசரம் வேண்டாம். இங்கிலாந்து வந்து பாருங்க பாவம் 60 ரன்னுக்கு போய் ஆல் அவுட் ஆகிட்டாங்க. இன்னும் 6 கிடைக்குமா? ஏதோ கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஆமாங்க இன்னும் 6ங்க. மேட்சை வேகமாக முடிக்கலாம் அப்படின்னு பிளானில் இருக்கேன். 3 ஓவரில் மேட்சை நான் முடிக்க போகிறோம். ஆல்ரெடி 37 ரன் வந்துருச்சு. இந்த பக்கம் இன்னும் 6 நினைக்கிறேன். ஆமாம் சஞ்சு சாம்சன் வளர்ந்துட்டு இருக்காருங்க இந்த பக்கம். பேக் டு பேக் 6 வந்துட்டு இருக்கு சஞ்சு சாம்சன்லேருந்து.
இன்னும் 6 வரும்னு நினைக்கிறேன். ஹேட்ரிக் அடிப்பாரா 6? எஸ் ஹேட்ரிக் 6ங்க. ஹேட்ரிக்ல தான் 6 அடிச்சிருக்காரு சஞ்சு சாம்சன். ஓகே, இந்த பால் நான் சென்டர் ஆகும்னு நினைக்கிறேன். சென்டராக தான் போடுறான். ஓகே, ஓகே அட்டன் பண்ணியிருக்கேன். அவுட்டா? இல்லைங்க 6ங்க. அவங்க கூட பிடிச்சிருவான்னு நினச்சேங்க. ஏங்க இந்த ஓவரில் மேட்சே முடிக்க போகிறாருங்க. ஜஸ்ட் 2 ஓவர்ஸில் இன்னும் 6 அடிச்சா மேட்ச் முடிஞ்சுங்க. இல்லைங்க ஒரு 4 தாங்க அடிச்சிருக்காரு. 59 வரும். இன்னும் 2 ரன் தான் தேவை. ருத்ராஜ் ஒரு 6 அடிச்சு இந்த மேட்ச் முடிச்சு வச்சுருவாருங்க. ஓகே 6 அடிச்சு அந்த மேட்ச் முடிஞ்சு. இல்லைங்க ஒரு 4ஓட அந்த மேட்ச்சை தானே முடிக்கிறோம். கிட்டத்தட்ட 63 ரன் அடிச்சு அசால்ட்டாக வின் பண்ணிட்டோம். 9 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்கோம். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா பும்ரா தான். கிட்டத்தட்ட 5 ரன் கொடுத்து 10 ரன் கொடுத்து 5 விக்கெட் கட்டியிருக்காருங்க. சூப்பருங்க. அவர் சிராஜ் வந்து பார்த்தீங்கன்னா 16 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. ஹர்திக் பாண்டியா 19 ரன் கொடுத்து 2 விக்கெட்டு. இங்கிட்டு சஞ்சு சாம்சன் 6 பாலில் 32, கைக்வாட் 3 பாலில் 16, 4 பாலில் 14 ரன் அபிஷேக் சர்மா. இந்த வீடியோ பிடிச்சா நமக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுக்கோங்க. பாய் கைஸ், பாய்.